सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुतान् स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் மகான்கள்லாம் பார்த்தோம்னா ஏகாந்தமாக இருந்து பக்தி பண்ணியிருக்காங்க. நாம் தான் சொல்கிறோம் சத்சங்கம் சத்சங்கம்னு நிறைய பேர் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஏகாந்தமாக பக்தி பண்ணி நிறைய பேர் பகவானை அடைந்திருக்கிறார்கள். அதாவது தனிமையில் இனிமை காண முடியுமான்னா நிச்சயமாக முடியும். சில மகான்கள்லாம் பகவான் நாமத்தை ஜெபித்து கொண்டே ஏகாந்தமாக இருந்து கொண்டு தன்னிடத்தில் வருபவர்களுக்கு சில உபதேசங்களை செய்து கொண்டு அவர்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல சொல்லிச்சு, இல்லைன்னா பகவான் நாமத்தை சொல்ல வச்சு, வேறு ஏதாவது நாமம் அவர்களுக்கு பிடிச்ச நாமத்தை சொல்ல வச்சு, அந்த நாமத்தை இல்லை மகாமந்திரம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அந்த நாமத்தை சொல்ல வச்சு அதன் மூலமாக உபதேசம் செய்து, ஆனால் இவர்களும் ஏகாந்தமாக ராமநாமத்தை ஜபித்து கொண்டு அல்லது சிவநாமத்தை ஏதோ ஒரு நாமத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். அது மாதிரி எவ்வளோ மகான்கள் ரெப்ளிகன் பிரிவா ஆங்கிலேய பிரிவான்னு சொல்கிறேன் இல்லையா, திருவல்லிக்கேணியில் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு பின்பக்கமாக பார்க்கலாம் அவர் வீடு ஆங்கிலேய பிரிவா திருவல்லிக்கேணி பிரிவா. அது மாதிரி ஏகாந்தமாக இருந்து சித்தி அடைந்தார் அவர். அது மாதிரி எவ்வளோ மகான்கள் ஏகாந்தமாக இருந்து அவர்லாம் நாராயணமே பாராயணம் பண்ணியிருந்தார். நாராயணம் பாராயணம் பண்ணிட்டு இருந்து அப்புறமா நாமத்தை சில நாமங்களை சொல்லிக்கொண்டு வரவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான நாமங்களை, சில பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை உபதேசம் பண்ணுவார், சில பேர் ராமநாமத்தை உபதேசம் பண்ணுவார், சில பேர் ஆஞ்சநேயருடைய நாமத்தை உபதேசம் பண்ணுவார். அப்படி உபதேசம் செய்து அவர்களை என்னென்னா இதையே பிடித்து கொள்ளுங்கள், இதே உங்களுக்கு 10,000 பலம் கொடுக்கும் அப்படின்னு தைரியத்தை சொல்லி அவங்களுக்கு வேறு எதுவும் வச்சுக்காத, நீ ஏகாந்தமாக இதையே சொல்லி கொண்டதுன்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணியிருக்கார். நிறைய பேர் கடைப்பிடிச்சிருக்காங்க. கடைப்பிடித்து அந்த மகாத்மாவை சித்தி அடைந்தார். அந்த மகாத்மா ஃபாலோ பண்ணுறவங்களும் எவ்வளோ பேர் சிறந்த மகாத்மாக்களாக பிரகாசித்திருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் தான் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி, ஆங்கிலேய பெரியவருடைய சிஷ்யர். அவர் என்னென்னா மானசீக குரு யாருன்னா ஸ்ரீரங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர். அது பிறகு பாகவதத்துக்கு அந்த சப்தாக முறையில் போட்டு கொடுத்தது நிறைய விஷயங்களை அவரிடத்துல ஷேர் பண்ணிக்கிறது யாருன்னா ஆங்கிலேய பெரியவார் இடத்துல தான். அதே மாதிரி பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி, அது மாதிரி நிறைய பேர் அவரை பின்பற்றுபவர்கள் உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க. அது மாதிரி நம்ம கூட ராமாயணம் படிக்கிறோம். இப்போ ஒரே இடத்துலேருந்து படிக்கும்போது என்னென்னா ஒரே விஷயத்தில் தான் ஆர்வம் அதிகமாகும். அந்த ஒரே விஷயத்தை நீ கடைபிடிக்கும்படி உன்னை நிர்பந்தப்படுத்தும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒன்று செய்யும்போது அது நாம சங்கீர்த்தனமானாலும் சரி, அது பாகவத பாராயணம் வந்தாலும் சரி, அது ராமாயண பாராயணம் வந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணும்படி உன்னை நிர்பந்தப்படுத்தும். அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம இடத்துல எதுவுமே இல்லை. அதுதான் முதல்ல நான் என்ன சொன்னேன், ஆங்கிலேய பெரியவாருடைய கதையை சொன்னேன். அவர் ஏகாந்தம் ஒரே இடத்துல இருந்து, அது மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ மகாத்மாக்கள். கேரளாவில் ஒரு மகாத்மா
30 வருஷமாக ஒரு நாமத்தை சொல்லிக்கொண்டு அவர் பாடுக்கு இருந்திருக்கார். ஒரு ஏகாந்தமாக ஒரே ரூமில் இருந்திருக்கார். அப்போ எப்போவுமே அது ஜெபிச்சு பகவான் நாமத்தை, அது என்ன நாமன்னு சரியாக ஞாபகம் இல்லை, நாம சொல்லி கடைசியில் ஒரு இடத்துல பாடம் படிக்க வந்த குழந்தைகள்லாம் கூட சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காசுகின பவந்து, அவன் நாராயணா எது சமர்ப்பயாமின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி முடிக்கும்போது அவருடைய பிராணன் பிரிஞ்சிச்சு. 30 வருஷமாக ஒரே இடத்துலேருந்து சாதனை பண்ணி பகவானை அடைந்திருக்கிறார். கேரளாவில் ஒரு மகாத்மா, அது பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. சரி, அது மாதிரி அவர் பாடசாலை மாதிரி வச்சு பாடங்கள்லாம் குழந்தைகள்லாம் பாடம் சொல்லி கொடுத்து அவர்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி முடிக்கும்போது கரெக்டாக பிராணம் பிரிஞ்சுது. தியாகராஜ சுவாமி பிராணம் பிரிஞ்ச அதே நாளில் பிராணம் பிரிஞ்சிருக்கு, அவங்க மோட்சம் அடைந்திருக்கிறார்கள். அது மாதிரி ஏகாந்த பக்தி கோவிந்தே எத் சர்வத்ர ததீக்ஷணம். அதனால் நம்ம ஒரே இடத்துல பக்தி பண்ணும்போது என்னென்னா, ஒரே விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே விஷயத்தில் கவனம் வர்றது தான் பெரிய கஷ்டமே. நல்லா சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும், ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும், விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நிறைய தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நிறைய தெரிஞ்சுக்கிறதுனா நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய புஸ்தகம் படித்தா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்கிறது நிறைய இருக்கலாம், ஆனால் கடைப்பிடிக்கிறது ஒன்றாக இருக்கணும். அந்த ஒன்றை கடைப்பிடிக்கிறதுன்றது பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். அந்தளவுக்கு பாக்கியம் பண்ணியிருந்தால் தான் ஒரே விஷயத்தை உறுதியாக கடைப்பிடிக்க முடியும். இந்த மனசானது மயங்கத்தன்மை உடையது. இப்போ ராமாயணம் படிக்கும்போதே பாகவதம் படிக்கணும்னு தோணுது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு நாமத்தை சொல்லும்போதே, ராமநாமம் சொல்லும்போதே சரி ஹரே கிருஷ்ணா ஏன் சொல்லக்கூடாது? எப்பவுமே எதிர்மாறாக உடனே ஒரு போட்டி போடணும் மனசில். ஏன் அது சொன்னால் தப்பா? அதுவும் தானே பகவான் நாமா, சொல்லலாமே. ஏன் அங்கே போகக்கூடாதா? ஏன் அந்த மடத்துக்கு போகக்கூடாதா? ஏன் அந்த கோயிலுக்கு போகக்கூடாதா? எல்லாம் ஒரு தெய்வம் தானே, அவரும் கிருஷ்ணர் தான். நீ கும்பிட்றதும் நீ பாகவதம் படிக்கிறதும் கிருஷ்ணர் தான். அப்போ போயிடலாமே. என்ன அப்படி தான் மயங்க பார்க்கும். என்ன ஆகுனா, அங்கே போய் அங்கே இருக்கிற தர்மத்தை கொஞ்ச நேரம் பார்ப்போம். பார்த்துட்டுனா ஏன் இதை ஃபாலோ பண்ணுவோம், நல்லா தான் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணால் சுகமாக இருக்கிறதே அப்படின்னு கொஞ்ச நேரம் அதை ஃபாலோ பண்ண தோணும். நம்ம மனசு ஒரு குரங்கு மனசு, ஒன்றுத்தில் கூட ஸ்திரமாக இருக்காது. ஆனால் நம்ம ஒரே இடத்துல சாதனை பண்ணும்போது உன்னை நிர்பந்தப்படுத்தும். அது அந்த இடமே, அந்த இடத்தினுடைய சூழ்நிலையே உன்னை நிர்பந்தப்படுத்தும். அந்த சாநித்தியமே உன்னை நிர்பந்தப்படுத்தி ஒரே பக்தியில் திருடமாக இருக்க வைக்கும் உன்னை. அதுதான், நீ எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க, எல்லாத்துலேயும் போயிட்டு வாங்க. ஆனால் நீங்கள் சாதனை பண்ண ஒரு இடத்துல நீங்கள் போய் உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த விஷயத்தில் தான் உங்களுக்கு பக்தி வரும். நீ வெளியே போயிட்டு வந்தீங்களே, வேறு இடத்துல இன்ட்ரெஸ்டாக இருந்தது, அந்த விஷயம் இங்கே எத்தந்து நீங்கள் செயல்படுத்த நினச்சா பாஸ் ஆகாது. அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்கள் ஏற்கனவே இந்த இடத்துல என்ன செயல்பட்டீங்களோ அந்த தர்மத்தை நீங்கள் கடைப்பிடிக்கும்போது தான் உங்கள் மனசு பியூரிஃபையாக சந்தோஷமாக இருக்கும், நிச்சலமாக இருக்கும். அதான் செல்லுபடியாக ஒன்றை பிடிச்சிங்கன்னா ஒன்றை இப்படி உறுதியாக அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லி ஒரே இடத்துல சாதனை பண்ணணும். மகான்கள்லாம் நிறைய பேர் அப்படி தான் கடைப்பிடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லது தான், ஆனால் எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முடியாது. ஒரு மனுஷன் ஏதாவது ஒன்றை தான் ஃபாலோ பண்ண முடியும். அவங்க அதான் சொல்கிறேனே, எல்லாத்தோட பெரிய கஷ்டம் என்னன்னா, ஒன்றை உறுதியாக பிடிக்கிறது தான் பெரிய கஷ்டமே. ராமநாமா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. ராமநாமா போதுமான்னு கேட்குறாங்க. ராமநாமம் மட்டும் போதுமா? வேறு ஏதாவது வச்சுக்கலாம், கூட பாராயணங்கள் வேறு ஏதாவது வச்சுக்கலாம், சாதனைகள் வேறு ஏதாவது வச்சுக்கலாம், பூஜை புனஸ்காரம் ஏதாவது வச்சுக்கலாமா? ராமநாமே பெரிய பூஜைடா, ராமநாமே பெரிய தபசுடா, ராமநாமே பெரிய யக்ஞண்டா, ராமநாமே சிறந்த தானம்டா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை கூட ஏதாவது பூஜை ஏதாவது, எதுவுமே தேவையில்லை. உட்காந்து ராம 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 ராமன்னு சொல்லு, உனக்கு அஷ்டமா சித்திகளையும் அள்ளி தருவான் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. ஆஞ்சநேயருக்கு அஷ்டமா சித்தியும் பிரயோகம் பண்ணியிருக்காரு பாருங்கள். சுந்தரகாண்டத்தில் போனால் திடீர்னு பெருசாக வர்றார், திடீர்னு சிறுசாக வர்றார், எங்கேயோ டக்குன்னு மறைகிறார், எங்கேயோ தோன்றுகிறார், வாலில் நெருப்பச்சா எரிகளை, கட்டுகளை அழுத்துன்னு டக்குன்னு வெடிக்கப்படுகிறார். டக்குன்னு பார்த்தா லங்கையில் தீக்கிரை ஆக்குறார், ஜெயின்னு ஆகாசத்தில் பறக்கிறாரு. இதெல்லாம் சித்திகள் தானே. ராம நாமத்தினால
சுலபமாக உனக்கு அந்த சித்தி ஏற்பட்டுரும். அவர் ராமநாமம் மட்டும் இல்லை, அவர் ஏற்கனவே வந்து பகவானுடைய சேவகன். ஆரம்பத்தில் அயோத்தியா தாமத்தில் வைகுண்டம், அதாவது என்னென்னா வைகுண்டம், பல வைகுண்டங்கள் இருக்குது, லீலா வைகுண்டம். அதில் வந்து சிறந்த வைகுண்டம் சொல்லக்கூடிய அயோத்தியா தாம ராமச்சந்திரமூர்த்தியோடைய அந்தரங்க சேவகனாக எப்பொழுதுமே இருக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. அவர் தான் பூமியில் வந்தார். அவர் ராமநாமத்தினால நீங்கள் அந்த நிலையை அடையலான்றது காண்பிச்சார் ஆஞ்சநேய சுவாமி. அப்போ நம்ம அஷ்டமா சித்திகள் உனக்கு வந்துடுமான்னு கேட்டால், ராமநாமம் ஒன்று போதுமான்னு கேட்டால், ராமநாமமே ஒரு வேதம். ஆ மந்திரம் ஈ மந்திரம் வச்சு கெடபேடா, ராமநாமம் ஒன்று, ராமநாமம் ஒன்று இருக்கும்போது நீ அந்த நாமம் இந்த நாமம் நீ என் வச்சு கெட்டு போயிடுற. இந்த ஒரு நாமம் எல்லா நாமங்களையும் உள்ளடக்கியது. ராமநாமம் எல்லா நாமத்தையும் உள்ளடக்கியது. இந்த ஒன்று ஜெபிச்சா எல்லா மந்திரங்களையும் வேதங்களையும் வேத அத்தியனும் 43 புண்ணியத்தங்களை போய் ஸ்நானம் பண்ணோம், பல எல்லா யாகங்களையும் பண்ண புண்ணியம் எல்லாமே கிடைச்சதும் ராமான்னு சொல்கிறதுனால. அப்படின்னு சொன்னால் நம்புவாங்களா? ஆனால் அதான் உண்மை. ஜிக்வாக்கரை நாமத்துக்கு நாக்குடியில் எப்போ ராம 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 இருக்கணும். இப்போ நம்ம இதை சொல்கிறோம், இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் வருது ராமநாமம். சரி, இதையே ஃபாலோ, அது அப்போ அதையே பிடிச்சி போயிடணும் இல்லை, டக்குன்னு வேறு விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும். ஏன் நம்ம கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது? ஏன் தீர்த்த யாத்திரையெல்லாம் போகக்கூடாது? யாரும் யாத்திரைக்கு அழைச்சியும் போகிறாங்களாமே, போகலாமே. போ கஷ்டப்படு. அங்கே போய் எல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதெல்லாம் அனுபவிச்சுன்னு வா. அதுவும் இந்த வெயில் காலத்தில் சொல்லவே வேணாம். அது மாதிரி. ஆனால் பணத்தை 15,000 20,000 செலவு பண்ணிவிட்டு யாத்திரைக்குன்னு காசு கட்டிவிட்டு அங்கே தங்கறதுக்கு இடம் இல்லாமல், அங்கே சரியாக வசதிகள் இல்லாமல், அப்படியே கிடைச்சாலும் அவங்களுக்கு எங்கெங்கே கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் ஓடின்னு நடந்து இந்த களைப்பாரின்னு முடியாமல் சுகவாசியெல்லாம் இருக்க முடியாது. தபஸ் வாழ்க்கை தான் யாத்திரைன்னாவே, தீர்த்த யாத்திரைனாவே தபஸ் வாழ்க்கை தான். இப்போது இதெல்லாம் தேவையில்லை. கலியுகத்தில் இவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப செலவு பண்ணுறோம், நல்ல பணத்தை தண்ணி மாதிரி இறைக்கிறோம். ஆனால் தபஸை கோட்டை விட்டுடுறோம். பகவானத்தில் பண்ணக்கூடிய பக்தி கோட்டை விட்டுறோம். அடியன் வந்து என்னென்னா, பாகவத பாராயணம் பண்ணியிருக்கேன், ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கேன். ராமாயணம் பாராயணம் பண்ணால் எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ ராமாயணம் பாராயணம் பண்ணி வந்திருக்கேன்னா இது படித்தேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா, ராமாயணம் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா பாகவதத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா பௌதிகவாதிகளோடு பழகிறோம். இப்போ அவர்கள் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்றோம். எல்லா கலங்கங்களும் மனசில் ஏறிடுது. 4 பேர் வெளியில் போய் 4 பேரோட பழகிறோம். எல்லா கலங்கங்களும் எப்படி பகவானத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும்? பக்தி எப்படி வரும்? எந்த சாதனையும் பண்ணாமல் 4 பேரோட பௌதிகவாதிகளோட நாஸ்திகளோடு பழகிறோம். நல்லா பேசுகிறோம், பழகிறோம். அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றோம். எல்லாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிட்றோம். அதே சமயத்தில் தவறான பாவங்கள் செய்பவர்களிடத்தில் கூட பழகிறோம். அப்போ அந்த தோஷங்கள்லாம் எங்கே போகும்? அப்போ அந்த தோஷங்கள்லாம் உன்னுடைய பக்தியை மறக்க செய்திடும். அப்போ பக்தியிலேருந்து உங்களை விலக செய்திடும். விலக செய்த பிறகு அவனும் என்ன தான் பக்தி பண்ணாலும் எப்படி பக்தி வரும்? ஆனால் ஏதோ ஒரு பூர்வ புண்ணியமோ மகானுடைய அனுக்கிரகமோ இருந்தால் சரி, ஏதாவது ஒன்று திறந்து பார்ப்போமே அப்படின்னு துணிஞ்சடிச்சு பாகவதம் ராமாயணம் ஏதாவது படிக்க ஆரம்பிப்போம். அந்த ராமாயணம் படிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக இப்போ நாம சொல்லலாமா, ராமநாமத்தில் இன்ட்ரெஸ்ட் வருது, பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வருது, எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி இதே பாகவதம் தானே வீட்டில் இருந்தது, இதே நாம ஜபமாலை வீட்டில் தானே இருந்தது. அப்போ ராமநாமம் பண்ணலையே. ஆனால் இதே வந்து நானா பாகவதம் புஸ்தகம் இருந்து பாகவதம் படிக்கலையே. இதே பாகவதம் எல்லா புஸ்தகம் இருக்குது. இஸ்கானில் போடுற பாகவதம் இருக்குது, அதை படிச்சிருக்கலாம். எத்தனையோ மகாத்மாக்கள் போட்ட பாகவதம் இருக்குது, லெக்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது யூடியூப்பில். அதெல்லாம் போய் கேட்கணும்னு அந்த இன்ட்ரெஸ்ட் வரலையே. இப்போ ராமாயணம் பாராயணம் பண்ண ஆரம்பித்த போது தானே உனக்கு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வருது. அப்படின்னா என்ன, சரி ராமாயணம் பாராயணம் கொஞ்சம் ஓரம் கட்டு, பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுல உடனே பாகவதம் படிக்கலாம். என்ன ஆகும் தெரியுமா? பயங்கரமான சோதனை தான் வரும். ஒன்றை வந்து உறுதியாக பிடிக்கணும், மாற்றக்கூடாது அடிக்கடி. பாகவதம் வசதியாகவே இருக்கலாம். ஆனால் ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கும் போது ராமாயணத்தை விட்டு பாகவதம் படித்தா மறுநாள் பிரச்சனை வருது. கண் கூட பார்த்தேன், சரியான பிரச்சனை வருது. ஏன் அப்படி ஆகுது? பாகவதம் கெட்டதா?
பாகவதம் வேதத்தினுடைய சாரமாக, வேதத்தினுடைய பழுத்த பழமாக சொல்லப்படுகின்ற பாகவதம் போய் யாருன்னா கெட்டதுன்னு சொல்லுவாங்களா? ரொம்ப ரொம்ப வசதி இல்லையா? ஆனால் ராமாயணமும் அதுக்கு ராமாயணம் குறைச்சல் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்லுவாங்க, ஒன்றைப்பிடி உறுதியாப்படி. அதே ராமாயணம் பாராயணம் பண்ண போது, ராமாயணம் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே பாகவதம் வீட்டில் இருந்தது படிக்க வரலையே, இதே ராமநாமா சொல்ல வரலையே, இதே கோயில் கோலம்லாம் போகணுன்ற ஆசை வரலையே, மந்தமாக போச்சே, பௌதிகவாதிகளோட பழகணுமே, கண்ட இடத்துல போய் சாப்பிட்டோமே, அப்போது அதெல்லாம் கலங்க என்ன ஆகும்? பக்தியை மறக்க செய்திடும். சரி, இப்போ ராமாயணம் ஏதோ துணிஞ்சட்சி படிக்கலான்ட்டு படிக்க ஆரம்பிக்க மற்ற விஷயங்களில் ராமாயண பாராயணமே தபஸ் தான். ஓம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்பிதாம்பரம் நாரதம் பரிவப்ரச்ச வால்மீகி முனிபுங்கமம் அப்படிப்பட்ட வால்மீகி பண்ண தபஸினுடைய வெளிப்பாடு தான் இந்த ராமாயணமே தான்ற ஆரம்பிக்கிறதுனால காயத்ரி புரோக்தம். இது காயத்ரியினுடைய விளக்கம்தான் ராமாயணமே, காயத்ரி தான். அப்போது ராமாயணம் 24 அக்ஷரங்கள் கொண்ட காயத்ரி தான் 24,000 ஸ்லோகங்களால் ராமாயணமாக எழுதி வச்சிருக்கார் வால்மீகி அப்படின்னு மகான்கள் சொல்கிறாங்க. அப்போது நம்ம ராமாயணம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, படித்த பிறகு மற்றது எல்லாத்துலையும் இன்ட்ரெஸ்ட் வருது. உடனே தாவிடலாமா? எது எவ்வளோ வசதி? இப்போனா 4000 திவ்ய பாசனங்கள்னால் ரொம்ப வசதி தான். உடனே அதில் இன்ட்ரெஸ்ட் வருது, டக்குன்னு இதை விட்டு அதை தாவிடலாமா? அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்ச நேரம் இருப்பேன், அப்புறம் அதை விட்டு வினத்தில் தாவிடுவேன். அப்போ ராமாயணம் என்ன ஆச்சுன்னா, ராமாயணம் பாராயணம் பண்ணுறதில் விட்டு நீ வேறு எதாவது பாராயணம் பண்ணால் அது தண்டிச்சிடும். நம்மளை தண்டிச்சிடம்னா சோதனைகள் உண்டாக்கிடும், பிரச்சனைகள், மனசு எரிச்சல், குழப்பங்கள், தேவையில்லாத கஷ்டங்கள் உண்டாக்கிடும். இத்தனை நாள் பிரச்சனை பண்ணாதவங்க இன்றைக்கி பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் பிரச்சனை பண்ணுற மாதிரி, இது மாதிரி டென்ஷன் நம்மளுக்குள்ளே நிறைய டென்ஷன் உண்டாயிடும். அப்போ எதுக்கு இந்த டென்ஷன்னா? நீ ஒழுங்காக இப்போ உனக்கு பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வருது, எல்லாம் வரும். இப்போ அதாவது எப்படின்னா, பணம் இருக்கிற இடத்துல எல்லா உறவினர்களும் ஓட்டிக்கிற மாதிரி, அதே மாதிரி நமக்குள்ள தபஸு. இதுதான் சொல்கிறேன், ராமாயண பாராயணமே தபஸ் பாத்தியாயின்னு அர்த்தம். ராமாயண பாராயணம் தபஸு சித்திக்க உனக்கு பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும், ராமநாமத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும், மற்ற விஷயங்கள்லாம் கூட போகலாம்னு தோணும். மற்ற மந்திரங்கள்லாம் சொல்லணும், அவங்களோட பழகலாம். இப்போ இதுக்கு முன்னாடி இல்லையே இவங்களாம். அப்போது தனம், இந்த தபஸ் என்ற தனம் உங்கள் இருக்கும்போது எப்படி பணக்காரன் இருந்தானா பணக்காரனை சுற்றி நிறைய பேர் சூழ்ந்துருக்குறாங்க. அவன் பணக்காரன், அவன் ஏதாவது உதவி செய்வான்ற நம்பிக்கை, அவனால் நம்ம ஆக வேண்டியது இருக்குன்றதுனால எல்லாம் ஒட்டிக்கிறாங்களே. அது மாதிரி நம்ம ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது மற்ற பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும், எல்லா பக்திலும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா இந்த ராமாயணத்தை விட்டு ஒன்று கீழே இறக்கிறதுக்காக, இதை மயக்கிறதுக்காக. ஆனால் நம்ம மயங்கிற புத்தியினால் எந்த ஒன்றா வசதியாக இருக்கணும். ஆனால் ராமாயணம் பாராயணம் நவாகம் முடிச்சுட்டா கூட திருப்பி ராமாயணமே பாராயணம் பண்ணுவேன். நான் பாகவதம் போகணுன்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாவது பாராயணம் பண்ண அவசியம் இல்லை. ராமாயணமே பாராயணம் பண்ணுறேன், ராமாயண கதையே பேசுகிறேன் போதும் அப்படின்னு இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இதே ராமநாமா சொல்லும்போது அந்த தபஸ் இல்லை, எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன் ராமநாமா அப்படின்னும் போது ராமநாமாவில் தபஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல சொல்கிற ஒரு பேச்சுக்க. அதாவது என்ன, ராமாயணம் பாராயணம் பண்ண பிறகு தான் ராமநாமத்தில் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொன்னால், அப்போ ராமநாமம் மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலையே. ராமாயணம் பாராயணம் பண்ண பிறகு தான் ராமநாமத்தில் இன்ட்ரெஸ்ட் வருது, இப்போ பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வருது. மற்ற விஷயங்களை வேறு கோயிலுக்கெல்லாம் போகணும், ஒரு ஃபெஸ்டிவலு, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு உற்சவம், பகவானுடைய பூஜைகள், அதாவது ஒரு உற்சவம் நடக்குதுன்னா அந்த இடத்துல போகணுன்ற ஆசை நமக்குள்ளே வருது. நமக்கு அதுக்கான செய்திகள் நம்மளுக்கு தேடி கிடைக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளை கூப்பிட்றவங்களே யாருமே இல்லையே, இப்போ தேடி கூப்பிட்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்தையுமே கூட்டி வச்சிடும். உங்களுக்கு சத்சங்கம் வேணுமா, சத்சங்கம் கிடைக்கும். பகவானே கிடைப்பான்னும் போது மற்றதெல்லாம் கிடைக்கிறத பற்றி சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு லௌகிக சௌக்கியங்கள் வேணுமா, லௌகிக சௌக்கியங்கள் வேணும், கிடைக்கும். உனக்கு எல்லாம் அனுகூலமாக, உனக்கு யாரா எதிர்பார்க்காங்களா அது அனுகூலமாக மாறிடும். ஏதாவது பிரச்சனை இருந்தால் பிரச்சனை சால்வ் ஆகிடும். எல்லாமே இது கூட்டி குத்துரும் இந்த ராமாயண பாராயணமே. ஆனால்
நீங்கள் இதை ஒன்றுலே நிலைச்சி நிற்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. எல்லாத்தோட பெரிய கஷ்டம் என்னென்னா ஒன்றில் நிலைத்து நிற்பது. அதான் பெரிய ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரம் அதை பார்க்கலாமா, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமா, கொஞ்ச நேரம் யூடியூப் பார்க்கலாமா, கொஞ்ச நேரம் ஃபோனு நோண்டலாமா, கொஞ்ச நேரம் வந்து சரி இல்லாட்டி நான் பாகவதம் படிக்கலாமா, கொஞ்ச நேரம் லெக்சர் கேட்கலாமா, கொஞ்ச நேரம் அவர் லெக்சர் கேட்கலாமா, கொஞ்ச நேரம் இவர் லெக்சர் கேட்கலாமா. அதோட அது வசதியாக இருக்குது, இதோட இது வசதியாக இருக்குது. நான் கேட்குறது தப்புன்னு சொல்ல வரல. முதல் ஒன்றத்தை பிடிச்சிருக்க பாரு ராமாயணம். அந்த ராமாயணம் பாராயணம் பண்ணிட்ட பிறகு நீ என்ன வேணாக்கு, ராமாயணத்துக்கு எந்த குறையும் வைக்காமல் மற்றதெல்லாம் நீ வேணாமல் பண்ணு. நீ இதுக்கே டைம் போதலை, இந்த ராமாயணம் ஒன்றை படிக்கிறதுக்கே டைம் போதலை. இது ஒன்றை பிடி உறுதி அப்படின்னா இது ஒன்றை பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் ஒன்றுத்தில் நிலைச்சி நிற்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீ மற்றதெல்லாம் போகக்கூடாதா, தப்பா அப்படின்னு உனக்குள்ளே ஒரு கேள்வி எழுவும். மகான்கள் சில பேர்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட சொல்லுவாங்க, ஏன்ப்பா அப்படின்னா கிருஷ்ண கோயிலாம் தப்பாப்பா, நீ ராமாயணம் படிக்கிறதுனால கிருஷ்ணனை கும்பிடக்கூடாதா என்ன அப்படின்னா. அப்படி யாரும் சொல்லவே சொல்லலை. அப்படின்னா சரி தப்பு இல்லையே, சரிவா கிருஷ்ணங்களை போகலாம். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அங்கே இஸ்கானில் போய் கோயிலுக்கு சாமி கும்பிடலாம், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லலாம், எல்லாமே கொஞ்ச நேரம் பாகவதம் படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், சல்லாபம் பண்ணலாம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது விட்டுடும். அது விட்ட பிறகு மறுபடியும் ராமாயணத்துக்கு வருவேன். ஏன் ராமநாமன் சொல்லக்கூடாதா, ஏன் ராமர் இப்போ கிருஷ்ண பக்தர் தீவிரமாகிடும் போது நான் ஒன்றா ராமர் ஏன் சொல்லக்கூடாதா, ஏன் ராமர் வேறவா, ராமர் கிருஷ்ணன் ஒன்று தானே, கொஞ்ச நேரம் இது ஈடுபடலாம். இது மாதிரி மாறி 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 நம்ம பக்தி பண்ணியிருந்தா என்றைக்கு முக்தி அடைகிறது, என்றைக்கு ராம தரிசனம் கிடைக்கிறது. அதாவது தப்புன்னு நான் சொல்ல வரல, ராமர் வேற இல்லை கிருஷ்ணர் வேற இல்லை, நான் அடிக்கடி அதை தான் சொல்லுவேன். ஆனால் இதை விட பெஸ்ட்டு நான் கேட்டால் ஒன்றை பிடிக்குது தான். இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன்றதுக்காக நான் சொல்ல வரல, அப்படி ஃபாலோ பண்ணால் நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா மகான்கள்லாம் அதனால தான் முதல்ல மகான்கள் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு பல வித உபதேசங்கள் சொல்லுவாங்க, அது ஒன்றே பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க பிரத்யேகமாக ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த நாராயண பாராயணம் ஒன்று வச்சுருக்கான்னு சொன்னால் ஆங்கில பெரியவா அது மாதிரி ஒரு சாதனை வச்சுருப்பாங்க. அதுலேயே அவங்க ஃபாலோ பண்ணாவே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும், எல்லா மந்திர பலமும் எல்லா தந்திர பலம். அதனால தான் பல மந்திரங்கள் சில பேருக்கு விஷ்ணுசஹஸ்ரநாமம் உபதேசம் பண்ணுவார், சில பேர் ராமநாம உபதேசம் பண்ணுவார். அது மாதிரி அவங்களுக்கு ஒன்று உபதேசம் பண்ணுறாருன்னா, சில பேர் ஆஞ்சநேயர் மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாரு. அப்படின்னா எப்படி உபதேசம் பண்ணுறாருன்னா, இவர் இந்த ஒரு விஷயத்தை படிக்கிறார் இல்லையா, நாராயணியம், அதுதான் அதுலேயே அவங்களுக்கு எல்லா தபசும் கூடும். அவர்கள் எந்த மந்திரம் சொன்னாலும் அது பலிதமாகும். அதுக்கு யார் உபதேசம் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு அது பலிக்கும். அதை அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக. அதனால் இவங்களுக்குள்ள தபஸை தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க உபதேசம் பண்ணும்போது. அப்போ நம்ம அப்படி ஆங்கிலேய பிரிவாக கடைப்பிடிச்சிருக்காரு ஏகாந்தமாக ஒரே வழியை ஃபாலோ பண்ணி. அப்போ பல பேர் பல உபதேசம் பண்ணியிருந்தால் கூட அவங்க பிடிச்சது ஒரே வழி தான். குருவாயூரப்பனை பிடிச்சிருந்தார், நாராயணத்தை ஃபாலோ பண்ணார். அதுமாதிரி இப்போ நான் சொன்ன கேரளாவில் ஒரு மகாத்மா, அவர் என்னென்னா ஏதோ ஒரு நாமத்தை பிடிச்சிருந்தார், அவள் தான் மற்றவங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் உபதேசம் பண்ணியிருக்காரு, கேட்டார், கரெக்டாக வைகுண்டத்தை அடைஞ்சிட்டார் நல்ல நாளில். அது மாதிரி எவ்வளோ மகான்கள்லாம் இது மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த தெய்வீக நிலையை அடைந்திருக்கிறார்கள். அதனால் எது நம்ம இப்போ பாகவதம் தப்புன்னு நான் சொல்ல வரல, ராமாயணம் தப்புன்னு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சு இந்த குழப்பமே வேணாம், தெளிவாக சொல்கிறேன். ராமாயணம்னா ராமாயணமே போயிடணும். நான் ஒன்றும் அந்தளவுக்கு பக்குவம் அடையலை அடியேன்னு இருந்தாலும் நான் பாகவதமும் சொல்கிறேன், ராமாயணம் சொல்கிறேன். நான் மற்றவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், ஆங்கிலேய பிரிவாக கூட தான் பிரத்யேகமாக ஒன்று கடைப்பிடிச்சிட்டார். ஆனால் மற்றவங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் உபதேசம் பண்ணார், மற்ற நாமங்களையும் உபதேசம் பண்ணியிருக்காரு. ஆனால் தனக்குன்னு பிரத்யேகம் ஒன்று கடைப்பிடிச்சிக்கார். அது மாதிரி அடியன் இப்போ பாகவதமும் யூடியூப்பில் போகிறதுக்காக சொல்கிறேன். நிறைய பேருக்கு பாகவதமும் சொல்கிறேன், ராமாயணமும். நானும் ராமாயணம் தான் நிறைய சொல்லியிருப்பேன் பார்த்தா. அப்போ ராமநாமம் பற்றி நம்ம பேசுவோம், நிறைய சொல்லியிருக்கோம். அப்போ இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டால் நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எனக்குன்னு பார்த்தா எனக்குன்னு ஒன்று பிரத்யேகமாக வச்சுருக்கேன்னா அது ராமாயணம் தான். அந்த ராமாயணம் பாராயணம் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ மற்றவங்களுக்காக வேணால் இப்போ பாகவத பாராயணமும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் சில பேர் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பாங்க, அந்த பக்தி அவங்களை வளர்த்துக்கிட்டோமே, அதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதையும் பாராயணம் பண்ணியிருக்கேன், பாகவதமும் பாராயணம் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அடியேன் அந்தரங்கமாக வச்சுக்கிறதுனா ராமாயண பாராயணம் தான் ரொம்ப. ராமநாமமும் ராமாயண பாராயணம் தான், ராமருடைய கதை, அதுதான். அப்போ அதுவே பெரிய பலன் கொடுக்கும். இதை விட்டு வேறு எதாவது போகணுன்னு நினச்சாதான் நம்மளுக்கு சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வர்றதுக்கு காரணம். இதை நம்ம கண் கூட பார்க்கலாம்.
ஆனால் இதை ஒன்று நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிட்டு நல்லா பிடிச்சின்னு இது நல்லா பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும். என்னடா இது அப்போ என்னென்னா ராமாயணமே மட்டமாக நினைக்கிற அளவுக்கு மற்றதில் இன்ட்ரெஸ்ட் வரும். பாகவதம் வசதியாக தோணும், அது வசதியாக தோணும், விஷ்ணு சாஸ்திரம் வசதியாக தோணும், பகவத்கீதை வசதியாக தோணும், மகான்களுடைய உபன்யாசம்லாம் பார்த்தா ஆஹா ஓஹோன்னு தோணும். ஆனால் எதனால் வந்ததுன்னு கேட்டால் அதில் இன்ட்ரெஸ்ட்டு ராமாயண பாராயணத்தினால தான் வந்தது. அந்த ராமாயண பாராயணத்தினால வந்ததுன்றது நம்ம மறந்துட்டு ராமாயண பாராயணம் பாப்பா அது சிம்பிளாக இருக்குது. பாகவதம்னா அம்பரீஷன் கதை பிரகாசத்தை அருமையாக இருக்குது, நல்லா இதுதான் படிக்க சூப்பர். உடனே அதில் மாறிடும் மனசு. அப்படி மாறக்கூடாது. ராமாயணத்திலே நிறைய விஷயங்கள் இருக்குது. ராமாயணமே ஒரு நிமிஷம் நிதானித்து யோசித்தோம்னா அருமையான பரத சரித்திரம் இருக்குது, பரதருடைய பக்தி இருக்குது, சீதையனுடைய பக்தி, ஆஞ்சநேய பக்தி, சுக்ரீவ பக்தி, தசரத பக்தி, கௌசல்ய பக்தி, சுமித்ரை பக்தி, கைகேயி பக்தி, ராவணன் பக்தி, விபீஷண பக்தி, கும்பகர்ண பக்தி, இந்திரஜித்து கூட பக்தி. அவனுக்கு துஷ்டன் பண்ணிக்கூடாது. அவனும் ஒரு விதத்தில் ராமரை தரிசனம் பண்ணியிருக்கான். மாரிசனுடைய பக்தி, வால்மீகியினுடைய பக்தி, லவகுசருடைய பக்தி அப்படின்னு நம்ம சொன்னால் அயோத்தியாவாசிகளுடைய பக்தி, வானருடைய பக்தி, நலனுடைய பக்தி, நிலனுடைய பக்தி, ஆஞ்சநேயருடைய பக்தி, அப்பா சுக்கிரனுடைய பக்தி, விபீஷனுடைய பக்தி, இப்படி போயிட்டே இருக்கும். அவ்வளோ பக்தர்கள் ராமாயணத்தில் இருக்காங்க. கொட்டி கடந்தன் ஜாம்பவானுடைய பக்தி, நலன் நீல மைந்தன் திரிவீரன் கவையன் கவாக்ஷன் இவங்களுடைய பக்திலாம் பார்த்தா எல்லை இல்லாததாக இருக்கும். பகவானுக்காக உயிரே தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த வானர்கள்லாம், சாதாரணமானவங்க கிடையாது. அங்கதனுடைய பக்தி, வாலினுடைய பக்தி, தாரனுடைய பக்தி, மந்தோதரனுடைய பக்தி, அப்பா சொல்லிகிட்டே போகலாம். அதில் நம்ம இறங்கிட்டோம்னா அது முதலைகள், சர்க்க கல்லோல சங்குலம், காண்டகிரக மகாமீனம் திமிங்கலமா, இதுக்கு இந்த காண்டங்கள்லாம் சுந்தர காண்டம், அயோத்திய காண்டம்லாம் அப்படியே நம்மளை முழுங்கிடுமா. நம்மளை ராமாயணத்தை விட்டு வெளியே போக செய்யாது. நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு வேறு விதத்தில் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா பாகவதம் இன்ட்ரெஸ்ட் வருது, சரி கொஞ்ச நாள் இதை விட்டுட்டு அதை படிக்கலாமே அப்படின்னு போயிடுச்சுன்னா நாம் துன்பத்துக்குள்ளாகும், கஷ்டத்தான் உள்ளாகும். ஒன்றை இப்படி உறுதியாக இதை விட்டுட்டு எவ்வளோ தான் வசதியாக இருந்தாலும் அது குருஷிட பரம்பரையாகவே வந்ததாக இருந்தால் கூட நாம் ஒன்று ஏற்கனவே கடைப்பிடிச்சி நம்ம அது குரு சிஷ்ய பரம்பரையாகவே இருந்தால் கூட நம்ம ஒன்றை ஏற்கனவே கடைப்பிடிச்சுன்னு இருக்கிறோன்னு சொன்னால் அது தயவுசெய்து விடக்கூடாது. அதில் ஒரு தபஸ் உங்களுக்குள்ளே ஏறி இருக்கும். அதில் ஒரு தபஸை நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க, நீங்கள் அதை இழப்பீர்கள். வேறு புதுசாக ஒரு மார்க்கத்தை கடைப்பிடிக்கும் போது, இல்லை அது குருஷீட பரம்பரையில் வருது, அவங்க வசதியான மகாத்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம போனால் கூட போனதால் என்ன ஆகுனா இதை இழந்துடுவீங்க. நமக்குள்ளே சம்பாதிச்சு வச்ச ஒரு பெரிய தபசு, நீண்ட காலமாக சம்பாதிச்சு வச்ச தபசு உங்களுக்குள்ளே இருக்கும். அது உங்களை எத்தனையோ விதத்தில் காப்பாற்றின்னு இருக்கும். அப்போது நாம் என்னென்னா நம்ம பழசு இப்போ ராமாயணம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ராமாயண பாராயணம் நல்லா பண்ணினே இருக்கீங்க, நல்லா உங்களுக்குள்ளே தபஸ் இருக்கும், உங்களுக்கே தெரியாது. என்னத்தை ராமாயணம் பாராயணம் பண்ணி ஒரு நாள் போர் அடிச்சிடும்னா பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும் ரொம்ப பார்த்தா. சரி கொஞ்ச நேரம் அதில் போவோமே, அது கொஞ்சம் போவோம், சரி அந்த கோயிலுக்கு இஸ்கான் கோயிலுக்கு போவோம், வேறு எங்கன்னா போவோம், புதுசாக ஒரு குழுவையில் போகிறோம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி ஒரு குழுவையில் போகிறோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாறுறேன் வச்சிங்களேன். உங்களுக்கு இத்தனை நாள் என்னென்னா உங்களுக்கே தெரியாமல் இந்த ராமாயணம் பாராயணம் ஒரு தபஸ் உங்களுக்குள்ளே ஏறி அது சில விஷயங்களை உங்களுக்குள்ளே நெருங்க விடாத சில தடங்கள்லாம் உங்களுக்கு நெருங்க விடாமல் உன்னை காப்பாற்றி நின்றுருக்கோம். இப்போ பார்த்தா இப்போ நீ புது மார்க்கத்தில் பாகவத்து போகிறல, இப்போ என்னென்னா அந்த தடங்கள்லாம் வரும். என்ன இது மாதிரி ஆபத்துலாம் வராது, இது மாதிரி கஷ்டங்கள்லாம் வராது, இப்போ ஏன் புதுசாக வருது? ஏன்னா புது மார்க்கத்துக்கு நீ போகிறல்ல, ராமாயணத்தை விட்டு பாகவதம் வேறு விஷயத்தை பார்க்கணும்னு தோன்றதில்ல. அப்போ கண்டிப்பாக இந்த தடங்கள், அப்போ இந்த தடங்கள்லாம் ஏன் இத்தனை நாள் வரலாம்? இத்தனை நாள் வராதபடி காப்பாற்றிட்டு இருந்தது இந்த ராமாயண பாராயணத்துடைய தபஸ். இது அறியாததுனால நீ ஏமாந்துட்ட. அப்போ என்ன பண்ணுறோன்னா ஒன்றைப்படி வருது, அப்போ அதே இருக்கட்டும். பெரிய பெரிய மகாத்மாக்கள் சொன்னாங்க, அவங்களுக்கு அது செட் ஆகும், அது அவங்களுக்கு சரி கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு அது கரெக்டு, உனக்கு அது கிடையாது. உனக்கு ஏற்கனவே உனக்குள்ளே வேறு ஒரு தபஸ் இருக்குது. நீ ஒன்று சம்பாதிச்சு வச்சுருக்க, நீ ஒன்று பாராயணம் பண்ணி நல்லா சம்பாதிச்சிருக்க, நீ ராமநாமா சொல்லி வச்சு, இல்லை ராமாயண பாராயணம், இல்லை ராமநாமம் ஒன்று நீ ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதுலேயே போயிடணும். அதான் பெஸ்ட்டு. நம்ம மனசு இருக்குது பார்த்தீங்களா, அப்படி ஏமாற்றும். நிறைய ஜனங்களை பார்த்தா மயங்கும், நிறைய பக்தர்களை பார்த்தா மயங்கும்,
நிறைய சத்சங்கம் லெக்சர்லாம் கேட்டு மயங்கும். உடனே அதில் போகலாமா, இதில் போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அதாவது ஒன்றுத்துக்கும் இல்லாததுக்கு அது மாதிரி போகிறது நல்லது. நான் என்ன சொல்கிறேன்னா, பக்தியில் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சு நம்ம ஏதாவது ஒரு வழியில் போனோம் அப்படின்னு உறுதியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற வழி கரெக்டு. ராமாயண பாராயணமே போதுமானது, இல்லைன்னா பாகவத பாராயணம் போதுமானது. ஆனால் நான் ஆரம்பத்தில் எதுலையுமே போகாமல் நான் குடும்பத்தை கவனிக்கிறேன், நான் எனக்கு உத்தியோகங்கள் இருக்குது, நான் உலக கவலைகள் இருக்கேன், நான் ஆன்மீகத்திலாம் இப்போ தான் முதல் படி எடுத்து வச்சுருக்கேன், ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எல்லா கோயிலுக்கும் போகலாம் தாராளமாக. ஏன்னா எதுலையாவது ஒன்று அவங்களுக்கு பிடிப்பு ஏற்படும். ராமாயணம் பாராயணத்துக்கு பண்ணலையும் போகலாம், இஸ்கான் கோயிலும் போகலாம், எல்லாம் ஹரே கிருஷ்ணா போகலாம், ஹரே ராமா சொல்லலாம், எல்லாத்துலேயும் போகலாம், தாராளமாக போகலாம். அப்புறமா ஒன்று உங்களுக்கு உறுதியாக பிடிச்சிக்கிட்டின்னு சொன்னால், பிடிச்சிட்ட பிறகு நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறமா மாற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒன்றிலேயே நம்ம மேலே போயிடலாம். இப்போ எதுவும் இல்லாததுக்கு மற்றதெல்லாம் போகிறது பெஸ்ட்டு. ஆனால் ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால், தபஸ் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால், அதை ஒன்று ஃபாலோ பண்ணும்போது நம்மளால தேவேன்னு இருக்கும். அது பார்த்தா அதாவது என்னென்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக போவோம். ஆனால் மந்தமாக இருக்கும், ஒரு மாதிரி சோம்பலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சாந்தியாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்னென்னா, எந்த பிரச்சனையும் வரலையேன்ற ஒரு கவலையாக இருக்கும். ஏன்னா எந்த பிரச்சனையும் வராதபடி உன்னை காப்பாற்றுறதே அந்த ராமாயணம், நீ கடைப்பிடிக்கிற அந்த ஒன்று தான். அது தெரியாமல் ஏன் அதில் சும்மா இருக்க முடியாது அந்த மனசு. உடனே வேறு ஏதாவது போய் ஈடுபடலாமான்ட்டு வேறு எதையாவது போய் கலர தோணும். ஏற்கனவே கடைப்பிடிச்சது விட்டுற தோணும். விட்டுற ஆரம்பிச்சோடனே புதுசாக ஒன்று கடைப்பிடிக்கும் போது இப்போ பிரச்சனைகள் வந்தோம். ஆஹா, நம்ம சும்மா இருக்கும்போதே ஒழுங்காக ராமாயணம் படிக்கும்போதே நல்லா இருந்தது, நம்மளுக்கு பெருசாக ஆஹா ஓஹோன்னு அதிசயம் நடக்கலை, மிராக்கள் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துன்னு வேறு இடத்துல போவோம். நம்ம முன்னாடி இருக்கும்போது பார்த்தா மிராக்களும் நடந்திருக்காது, ஆனால் மனுஷ சாந்தி இருக்கும். நீங்கள் ஒன்றை கடைப்பிடிக்கும் போது, அப்போ ஒன்றை விட்டுட்டு மற்றொன்றை நீ கடைப்பிடிக்கும் போது என்னன்னா மனுஷ சாந்தி போயிடும். நீங்கள் மிராக்களுக்கு ஆசைப்பட்டு, பல அதிசயங்களுக்கு ஆசைப்பட்டு, பல பலன்களை எதிர்பார்த்து நீங்கள் அது செயல்படும் போது, அந்த சாதனை பண்ணும்போது பிரச்சனைகள் தான் வரும். அது என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டாவது அதில் இருக்கணும்னு பார்ப்பாங்க. அது செட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது என்றைக்கு செட் ஆகி அது தபசு கூடி அது உங்களுக்கு நல்லபடியாக வந்தால் அப்புறமா அதில் உறுதியாக இருக்கணும். அப்போ அதுலேருந்து என்னென்னா அக்கறைக்கு இக்கரை பச்சு, இக்கரைக்கு அக்கறை பச்சுன்ற மாதிரி அடிக்கடி அதுலேயும் மாறக்கூடாது. நம்மளுக்கு என்னன்னா பாகவதம் தான் வசதி, ராமாயணம் தான் வசதின்லாம் கிடையாது. உங்கள் மனசுக்கு எது வசதியோ அதான் வசதி. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே வசதி தான். நீங்கள் எது வசதின்னு நினைக்கிறீங்க அதுதான் வசதி. அதனால் இப்போது ராமாயணம் பாராயணம் பண்ணால் மற்றது எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வருது, சந்தோஷம், நல்ல விஷயம். அதுக்காக மற்றதில் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா மற்றதில் மாறிடக்கூடாது. இது ஒன்றையே நம்ம ஃபாலோ பண்ணதால் தானே அது கிடச்சிது. அப்போ அந்த ஒன்றையே உறுதியாக திருப்பி அந்த ஒன்றிலேயே போ. அப்புறம் மற்றதில் திசை திருப்பின அந்த ராமாயணத்தில் திசை திருப்பிடும். ராமாயணத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும். அப்போ ராமாயணத்தில் இருக்கிற பக்தியே உங்களுக்கு சிரேஷ்டமாக தோணும். ஃபஸ்ட்டு என்னென்னா டைவெர்ட் பண்ணுது உங்களை. ராமாயணம் பாராயணம் பண்ண உங்களுக்கு தபஸ்குள்ள உங்களுக்குள்ளே டைவெர்ட் பண்ணுது. என்னென்னா பாகவதம் பாரு எவ்வளோ சுவையாக இருக்குது, ராமநாம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எவ்வளோ சுவையாக இருக்குது பாரு, அந்த சத்சங்கம் எவ்வளோ சுவையாக இருக்குது, இந்த தீர்த்த யாத்திரை எவ்வளோ சுவையாக இருக்குது பாரு. அப்படி இல்லாட்டி அந்த புஸ்தகம் நல்லாயிருக்கு, இந்த புஸ்தகம் நல்லா இருக்குன்னு உங்களை மைண்டு டைவெர்ட் பண்ணும். ஆனால் அதில் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் வரும். பார்த்தா என்னன்னா இந்த ராமாயணத்தை நீ விட்டுறியா இல்லையான்ட்டு பார்க்கறதுக்கு. ஆனால் இல்லை, இதெல்லாம் இந்த ராமாயணத்தினால்தான் அதெல்லாம் கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராமாயணத்தை திருப்பி ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது ராமாயணம் பார்க்கும். என்ன சொல்லணும்னா ராமர் என்ன செய்வார்னா, ஓஹோ நீ பாகவத்தில் எதுலேயும் மயங்க மாட்டேன், அப்போ நான் என்னிடத்துலேயே மயங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராமாயணத்தில் தீவிரதையை கொடுத்துரும். ராம பக்தி அதிகரிக்க செய்யும். நடந்த உண்மை இது. இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் பிரச்சனை தான் உண்டாகும், நிறைய சோதனைகள் உண்டாகும், கஷ்டங்கள் தான் உண்டாகும். அதனால் யாரோ சொல்கிறாங்க, யாரங்க ஆஹா ஓஹோன்றாங்கன்னா அது அவங்களுக்கு ஆஹா ஓஹோ, அவங்களுக்கு ஓகே. உங்களுக்கு வேறு ஒன்று இருக்குது, நீங்கள் ஏற்கனவே கடைப்பிடிச்சது தான்.
அதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதனால் முன்னாடி நிறைய பக்த சங்கம் இருக்காது, தனிமையில் கூட தனிமையில் கூட கடைப்பிடிச்சிருப்போம். ரொம்ப பெருசாக மிராக்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் மனுஷ சாந்தி இருக்கும். எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதே பெரிய பெரிய மிராக்கள் தானே. ஆனால் இவனே போய் பிரச்சனையை வாங்கி கட்டிப்பான். என்னென்னா ஏதாவது மிராக்கள் கிடைக்குமான்னு வேறு விஷயத்து இவன் பண்ணுற சாதனையை விட்டு வேறு சாதனையை கடைப்பிடிச்சி ஏதாவது மிராக்கள் கிடைக்குமான்ட்டு போய் அங்கே போய் என்னென்னா வாங்கி கட்டிப்பான். இது தேவையா? நீங்கள் எந்த மிராக்கள் நடக்க வேணாம், இருக்கிற விஷயத்துல சாந்தி, மனசில் நிம்மதி கிடைக்குது பாருங்கள். உங்களுக்கு வர ஆபத்துக்களை தடுத்து நிறுத்தி உங்களை பாதுகாக்குது பாருங்கள். இதுவே பெரிய பாதுகாப்பு, இதுவே பெரிய சாந்தி. இதை புரிஞ்சிக்க தெரியாமல் தான் நிறைய பேர், ஏன்னா சரியான ஒரு வழிகாட்டி கிடையாது, சரியான வழிகாட்டுதல் ஆகிய ஒரு குரு கிடையாது. குரு இருந்தாங்கன்னா இது மாதிரி தாறுமாறாக தடுமாறி தறிக்கட்டு போக மாட்டாங்க. நிச்சயமாக ஒரு வழியில் கரெக்டாக போயிருப்பாங்க. தேவேன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு வழியில். இது தமோ குணத்தை வளர்க்கக்கூடியது வேணால் ஒரே வழி வீட்டில் இருக்கிறோம், ஒரு நான் ராமநாமம் சொல்கிறேன், சரி இல்லாட்டி ஒரு ராமாயணம் படிக்கிறேன், போர் அடிக்கல அப்படின்னு தோணும். போர் அடித்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ல புரிஞ்சுங்க. போர் அடித்தாலும் பரவாயில்ல, இந்த ஒன்றையே பிடி, மற்றதில் மயங்காத. நீ பாகவதம் வசதியாக இருக்கட்டும், பகவத்கீதை வசதியாக எல்லாமே இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பாசுரங்கள் வசதியாக இருக்கட்டும், நாலாதீப பிரபந்தம் வசதியாக இருக்கட்டும், அபங்கங்கள்லாம் கூட வசதியாக இருக்கும், எல்லாமே வசதி. இல்லை அந்த மகாத்மா வசதி, இந்த மகாத்மா இல்லை, அவர்களே தீட்சை வாங்கணும், இவர்கள் தீட்சை வாங்கணும், இல்லை அந்த சத்சங்கம் நல்லது, இந்த சத்சங்கம் நல்லது, இல்லை அந்த தீர்த்த யாத்திரை போனால் நல்லது, இல்லை அந்த கோயிலுக்கு போனால் நல்ல பலன், இல்லை அந்த கோயில் ரொம்ப சாநித்தியமாக இருக்குது, இல்லை அந்த மடத்தில் போனால் அந்த சாமியார்களை நல்லா சாநித்தியமாக இருக்குது அப்படின்னு 1000 விஷயத்தில் நீங்கள் மனசு மயங்கிச்சுன்னா நீங்கள் ஒன்றுத்துலையும் உருப்பட முடியாது, ஒன்றுத்துலையும் ஸ்திரமாக இருக்க முடியாது, நாம் சித்தி அடைய முடியாது. இது மாதிரி தான் காலத்தை வீணாக்கி கடைசியில் இறந்து போனால் அடுத்த பிறவியில் மறுபடியும், ஏன்னா இதெல்லாம் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிருக்கீங்கள, இதனுடைய புண்ணியத்தில் ஏதாவது உங்களுக்கு பழிக்கும், மறுபடியும் தொடங்கணும். இன்னும் எத்தனை காலம்தான் இது மாதிரி நம்ம ஏமாந்துனே இருப்போம் சொல்லும் பார்க்கலாம். இன்னும் எத்தனை பிறவிகள் தான் இது மாதிரி ஏமாந்துனே இருப்போம், பக்குவம் அடையாமல். ஆனால் சரியான ஒரு வழிகாட்டி இருந்துட்டாருன்னா நாம் இது மேலே தடுமாறி போக மாட்டோம். போர் அடித்தா கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறீங்களா, அந்த ஒரு தர்மத்தையே போர் அடித்தா கூட, நான் திருப்பி சொல்கிறேன், அந்த போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுனால நான் வேறு கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக நான் வேறு விஷயத்த நான் அதுக்கு எடுத்துடும். அது சத்சங்கமே ஆனாலும் உங்களை நீங்கள் கடைப்பிடிக்கிற அந்த சாதனையிலேருந்து உங்களை நழுவ வைக்கும். மனசு மயங்கிடுச்சுன்னா டேஞ்சர், நீங்கள் இருக்கிற சாதனையை கைவிட்டுருவீங்க. ஏதோ ஒரு நீங்கள் ஒன்றை ஃபாலோ பண்ணும்போது அந்த தேவதை உங்களை பின்பற்றி வரும். இப்போ ராமநாமம் சொல்கிறோம், அப்படி ராமாயணம் போகிறோன்னா அந்த தேவதை உங்களை பின்பற்றினே வரும். நீங்கள் அதை விட்டுட்டு வேறு நாமா சொல்கிறேன், வேறு தேவதை வழிபடுறேன்னா உடனே இந்த தெய்வம் விலகிடும், அந்த தெய்வம் பின்பற்றும். அது பின்பற்றுறது கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கான தபஸ் நமக்கு வேணும், அதுக்கான பக்தி வேணும், அந்தளவுக்கு தீவிரதை நமக்குள்ள அந்தளவுக்கு நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். விசுவாசத்தினால்தான் பகவான் நம்மக்கிட்ட வருவான். அதுவும் திருட விசுவாசம் வேணும். அதை விட பெஸ்ட் என்னென்னா அல்ப விசுவாசம், அந்த விசுவாசம் இருந்தால் கூட ஏற்கனவே பின்பற்றும் போது நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்த தெய்வம் பின்னாடி வந்தது பற்றியா, அதான் பெஸ்ட். புரியுதுங்களா? ஏன் திருட விசுவாசம் ஓணும் வேறு வனத்துக்கு போகும்போது என்னென்னா, நீ ஆரம்பத்தில் இருக்கிறதுலே ஸ்டடியாக இல்லை, நீ என்னிடத்துல வந்த பிறகு மட்டும் நீ திருட விசுவாசத்தோடு இருப்பேன்னா நிச்சயம். அதனால் கொஞ்ச நாள் பொத்து தான் அந்த திருட விசுவாசம் வர வரைக்கும் அந்த தேவதை ஒன்று பின்பற்றாது. திருட விசுவாசம் நல்லா ஸ்ட்ராங்கான பிறகு தான் அந்த தேவதை உங்களை பின்பற்றும். அதுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கு தான் சொல்கிறேன். உடனே செட் ஆகுது. ஆனால் மந்த விசுவாசமாக இருந்தாலும் ஏற்கனவே கடைப்பிடிச்ச தேவதை நீ ஃபாலோ பண்ணும்போது கூப்பிட்டா உடனே வந்து காப்பாற்றும். அதுதான் தாய். ஆரம்பத்தில் நம்ம ஃபாலோ பண்ணது தான் நம்மளுக்கு காப்பாற்றும், அதான் நம்மளுக்கு தாய் மாதிரி. அதனால் எந்த தெய்வத்தை மாற்றக்கூடாது, ஒரே தெய்வத்தை பிடிச்சின்னு அந்த ஒரு வழியிலே போய் நிறணும். கஷ்டமாக அப்புறமா பார்த்துக்கலாம். அப்போது ஒன்று என்னென்னா, போர் அடிக்கிறதுன்றதுனாலையோ அலட்சிய புத்தினாலையோ என்ன இதெல்லாம் பண்ணி என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒரு உதாசீன புத்தி வந்துடும்.
என்னது ஒரு மந்த புத்தி வந்துடும். ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சரி, ஓகே. அதனால் இப்போது அதனால் அது ஒரே விஷயம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது தான் பெரிய விஷயமே. இந்த ஒன்றைப்படி உறுதியாக, இந்த ஒன்றில் உறுதியாக இருக்கிறது தான் முடியாது. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். 4 பேர் இன்னும் புதுசு புதுசாக யாருன்னா எதாவது சொல்லுவாங்களா? புதுசு புதுசாக வழி மார்க்கத்தை எதாவது சொல்லுவாங்களா? புதுசான வழி, இதை விட்டு வேறு ஏதாவது வழி, ஷார்ட்கட்டாக ஒரு குறுக்கு வழி நம்மளுக்கு சொல்லுவாங்களா? பகவான் அடையிறதுக்கு பகவத் பக்தி வருது. குறுக்கு வழிலாம் கிடையாது. சத்தியம்னா ஒரே வழி தான், சத்திய வழி தான். சத்தியஹி ராமநாம் சத்தியஹி. சத்தியமான பாதன்றது ஒரே வழி. அது குறுக்கு வழிலாம் கிடையாது. ஒரே மார்க்கம் தான். இந்த வழி போனால் இதுதான் கிடைக்கும். வேறு ஏதாவது புதுசாக மகான்கள் சொல்லுவாங்களா? இல்லை பிற உபதேசங்கள் கேட்கலாமா? இல்லை வேறு யாராவது மகான்கள் வேறு ஏதாவது விஷயத்தில் நம்மளுக்கு கிளிக் ஆகுமா அப்படின்னு யோசித்து போகிறோம் பற்றியா? அங்கே தான் நம்ம முட்டாள்தனம் பண்ணுறோம். அப்போ புதுசாக கிடைக்கணும், புதுசு வழியெலாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இருந்த இடத்துல ஒரே வழியில் இருக்கணுன்றதை நம்ம மனசு நிலை கொள்ள மாட்டுது. அதான் மாயை, பகவானுடைய மாயை. அந்த ஒன்றத்தில் உறுதியாக இருக்கிறதுன்றது தான் ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் அப்படி இருந்துட்டால் உன்னை எந்த மாயையும் உன்னை தொடக்கூட முடியாது. சொப்னத்தில் கூட யமனையும் யமத்தூதர்களை பார்க்க மாட்டாங்களாம் அவங்களாம். ஆனால் அவன் நாராயணன் ஒரே நாமத்தை பிடிச்சிட்டான். அவனை போய் வேறு நாம சொல்ல மாட்டான் அஜாமிலன். அந்த நாராயணன் நாமம் தான் காப்பாற்றுச்சு, என்னை யமத்தூதர்லேருந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு அவன் நல்லா உணர்ந்துருக்கிறான். உணர்ந்தவன் தயவுசெய்து அவன் நினச்சானா கூட வேறு நாமத்தை மாற்ற மாட்டான். நாராயண நாமத்தையே தான் பிடிச்சுன்னு இருப்பான். அதனாலே என்னன்னா அந்த ஒன்றை இப்படி உறுதியாக பிடிச்சான், கரையிட்டான். அதே ஜென்மத்தில் அவன் மோட்சம் அடைஞ்சிட்டானே அஜாமலன். பார்த்துருக்கோம்ல சரித்திரம் பாகவதம். அதனால் இப்போ மூலபாராயணம் பண்ணுறோன்னா ஒரே மூலபாராயணம் ராமாயண பாராயணம் பண்ண போதும். பாகவதம் பாராயணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தனக்குன்னு பார்த்தா பிறருக்காக பாராயணம் பண்ணால், பிறர் வீட்டில் போய் பாராயணம் பண்ணால் அவங்க கேட்குறாங்கன்றா பாராயணம் பண்ணுறா, அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்குன்னு நீங்கள் பாராயணம் பண்ணும்போது இந்த ராமாயணமே போதுமானது. பாகவதம் படிக்கணுமா, அது பண்ணணும் தேவையில்லை. இது ஒன்றே போதும். அதனால் சில பேருக்கு சாதனை என்னென்னா ஜபத்தினால சாதனை, ராமநாமத்தினால. சில பேர் பாராயணமே சாதனை. இப்போ ராமாயண பாராயணமே அடியனுக்கு இது சாதனையாக இருக்குது. சில பேருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம சாதனையாக இருக்கும். சில பேர் கோயில்களை தீர்த்த யாத்திரை போகிறது ஒரு சாதனமாக இருக்கும். இல்லாட்டி பகவானுக்கு சேவைகள் கைங்கரியம் பண்ணுறதுல ஒரு சாதனையாக இருக்கும். இது மாதிரி பலவிதமான பக்தி, நவவித பக்தி சொல்லியிருக்காங்களே, அதை விட அதிகமாக பக்தி பண்ணுறாங்க. இன்னும் பல விஷயமான யோகங்கள் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் நான் முடிவில் பகவான் இடத்துல வரத்துக்கு தான். எந்த வழியாவது போ, ஆனால் சேர வேண்டிய இடம் இது தான். இந்த இடத்துக்கு வந்துடு. ஆக மொத்தம் எங்கே போனால் இங்கே வந்துடு, அதுதான் பகவத் பக்தி வந்துடு. அதுதான் அதான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரே விஷயத்தில் வேறு எதுலேயும் மனசு மயங்காமல் யார் கூப்பிட்டாலும், இப்போ வாங்க ராதா கல்யாணம் நடக்குது, நல்ல விஷயம். ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் நடக்குது, வாங்க அப்படின்னு கூப்பிட்டா போகக்கூடாது. ஏன்னா எனக்கு ராமாயண பாராயணம் இருக்குது. ராமாயண பாராயணத்தை நான் விட்டுட்டு என்னை அப்படி தான் ஒருத்தர் கூப்பிட்டாங்க. குரோம்பேட்டில் ராம் கணேஷ் மஹால்னு ஒரு இடம். அந்த இடத்துல என்னென்னா ராதா கல்யாணம். குரோம்பேட்டில் ராம் கணேஷ் மஹால்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ராதா கல்யாணம் 3 நாள், சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் சேர்த்து 3 நாள் அங்கே ஃபங்க்ஷனு கூப்பிட்டாங்க. எனக்கு என்னென்னா மறுநாள் நான் பட்டாபிஷேகம் முடிக்க போகிறேன் ராமாயணம். நான் ஒரு மாமி கூப்பிட்டாங்க. நம்ம போகணுன்னு நினச்சா போகலாம், நல்ல விஷயந்தான். ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். ராமாயணத்தினுடைய பலனாக கூட கிடைச்சிக்குது. ராமாயணம் பாராயணம் பண்ணுறோம் இல்லையா, கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் அடியேன் போகல. நான் சொன்னேன், அடியேன் என்னால் வர முடியாது, நான் பாராயணம் முடிச்சுட்டு வந்தால் நான் அப்புறம் பார்க்குறேன். ஆனால் பாராயணம் முடிக்கிற வரைக்கும் வர முடியாது. எனக்கு மறுநாள் பட்டாபிஷேகம் பாராயணம் இருக்குது. மறுநாள் தான் முடியுது. அதுக்கு முன்னாலே கூப்பிட்றாங்க, எனக்கு மறுநாள் தான் முடியுது. அதை முடிஞ்ச பிறகு நான் அப்புறமா தான் நான் போகலாமா வேணாமான்னு பார்க்கணும். எனக்கு இதுவே போதும், ராமாயணமே போதும். அதனால் நான் போகல. அதெல்லாம் அவங்க கோச்சிக்கினாங்க.
ஒரு மாமி கூப்பிட்டாங்க, கோச்சிக்கிறாங்க. சரி ஓகே, அதை பற்றி நம்மளை கோச்சினாங்களோ என்னன்னு தெரில, என்னிடத்துல சரியாக பேசலை. ஆனால் ராதா கல்யாணத்துக்கு சீதா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, ஆனால் போகல. ஏன் போகலன்னா, ராமாயண பாராயணம் இருக்குது, எனக்கு இதுதான் முக்கியம். அங்கே விமர்சையாக நடக்குது, 1000 பேர் வராங்க, அங்கே நல்லா பஜனை சூப்பராக இருக்கும், நல்லா அருமையாக ஊஞ்சல் சேவைலாம் அருமையாக இருக்கும், நல்லா மாங்கல்யத்தை நல்லா ராதா கல்யாணம்லாம் அட்டன் பண்ணுறது பெரும் பாக்கியம் பண்ணிடணும். எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி செய்கிறாங்க அதெல்லாம் நம்ம போய் பார்க்குறதுக்கு கொடுப்பன வேணும், அது பாக்கியம் வேணும் கண்டிப்பாக. ஆனால் நான் ராமாயணத்தை பாராயணத்தை விட்டு வர முடியாது சொன்னேன், அப்படியே தான் சொன்னேன். ராமாயண பாராயணம் இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு மெசேஜ் போட்டு விட்டேன். அப்போது இது தப்பான்னு கேட்டால் இதுதான் கரெக்டு, பர்ஃபெக்ட். இதுதான் இப்போ தான் சரியாக புத்திசாலித்தனமாக பேசிக்கிறோம் நம்ம. அப்படி தான் பகவான் சொன்னான் எனக்கு பகவான் என்னென்னா மறுநாள் சந்தோஷமாக, அப்படி பட்டாபிஷேகம் முடிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அந்த ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் அட்டன் பண்ணால் என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷம் நான் பட்டாபிஷேகம் இங்கே பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. ஏன்னா மறுநாள் பட்டாபிஷேகம் வச்சுக்கிட்டு அது முன்னாள் கூப்பிட்றாங்கன்னா எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தபஸை நாம் அனுஷ்டிக்கிறோன்னு சொன்னால் அது முடியும் போது தான் நம்மளை கெடுக்கிறதுக்காக இது மாதிரி இடையூறுகள் வரும். சத் சங்கம்ன்ற பேராலேயே இப்போ ராதகல்யாணம் சீதா கல்யாணம் கூப்பிட்னா இப்போ நான் அதை போயிட்டேன்னா நான் இதை முடிக்க முடியாது, 2 நாள் பொத்து கூட முடிச்சிக்கலாமே அப்படின்னு அலட்சிய புத்தி வந்துச்சுன்னா 2 நாள் பொத்து முடிச்சிக்கலான்னும் போது அவள் தான் நாம் கோட்டை விட்டுருவோம். அப்போ ராமாயண பாராயணத்தில் திருடமாக இல்லை அப்படின்னு ஆகிடும். இப்போ ஏன் சீதா கல்யாணம் போயிருக்குமே ராமகல்யாணம் அதில் போனால் அந்த பலன் கிடைக்குமே, கிடைக்காது. நீ ராமர் வேறு இல்லை, இந்த ராமாயண பாராயணம் வேறு இல்லை, அந்த ராதா கல்யாணம் வேறு இல்லை, சீதா கல்யாணம் வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். பகவத் விஷயம்னா எல்லாம் ஒன்று தான். நீ இதை துரோகம் பண்ணிட்டு நீ வேறு கடைப்பிடிச்சுன்னா அதில் கூட உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. இத்தனை நாள் 9 நாள் பாராயணம், 8 நாள் படிச்சுட்டு 9ஆவது நாள் லாஸ்ட் நாள் இது போல் தடங்கள் வருதுன்னு சொல்லிட்டு உடனே விட்டு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அப்போ ராமாயணம் பாராயணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? படிக்காது, பெரிய பலன் ஒன்று கொடுத்துடாது. அதுலேயும் பலன் கிடைக்காம போயிடும், இதுலேயும் நாம் கோட்டையை விட்டுருவோம். பகவான் கிருபாலு தான், ஆனால் பகவான் மனசு புண்பட்டோம் இல்லையா? என்னையா நம்மளை விட அது வசதி நினச்சி போயிட்டானே, இத்தனை நாள் பாராயணம் பண்ணானே ராமாயணத்தை. இது மாதிரி இன்னும் சில இடத்துல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவுக்கு சில பேர் கூப்பிட்டாங்க, அதுக்கு ஜெபிக்க சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருக்குது. இத்தனை நாள் ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும், இதெல்லாம் மற்றவங்களாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் அதை ஃபாலோ பண்ணல. எனக்கு ராமாயண பாராயணம் இருக்குது, நான் இதை விட்டுட்டு நான் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லணும், இத்தனை நாள் சொல்லணும், இது மாதிரி எத்தனை பேர் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி எனக்கு மெசேஜில் அனுப்புங்க குரூப்பில் அப்படின்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. அதுக்கு நானே அதை ஃபாலோ பண்ணல. எனக்கு அந்த வேலை கிடையாது, எனக்கு ராமாயணம் பாராயணம் பண்ணுற வேலை இருக்குது. நான் இதை விட்டுட்டு தான் நான் அதெல்லாம் செய்ய முடியும், அப்படி என்னால் இதை விட முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இதுமாதிரி எத்தனையோ விதத்தில் எனக்கு தடங்கள் வந்துக்குது ராமாயண பாராயணத்துக்கு. அத்தனை தடங்களை மேற்கொண்டு தான் இப்போ நம்ம பாராயணம் பண்ணின்னு இருக்கோம். இப்போ கூட பண்ணின்னு இருக்கோம். இப்போ கூட 2ஆவது நாள் ராமாயணம் போட்டு 3ஆவது நாள் போட போகிறோம். இன்றைக்கி 3ஆவது நாள் போட போகிறோம். இன்றைக்கி பேசுகிறேன் 11:30 மணிலாம் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் இன்றைக்கி ராமாயணம். நம்ம ஒன்றுத்துலேயே நிஷ்டையாக இருக்கும்போது அது நல்லா சரளமாக படிக்க வந்துடும். ஏதோ ஓரளவுக்கு பகவான் சீக்கிரம் முடிக்க வச்சுடுவான். இப்போ கூட கண்ணு கட்டுது, சரியாக கண் தெரிய மாட்டேங்குது. என்ன தான் கிளாஸ் போட்டால் கூட ரீடிங் மிரர் போட்டால் கூட அது எப்படி இருந்தாலும் கண்ணு கொஞ்சம் கட்டுது, கொஞ்சம் செதறுது வார்த்தைகள். சரி அப்படியே பல்ல கட்சின்னு படிக்க வேண்டியதுதான் சொல்லிட்டு அப்படியே படிக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, 11:30 மணிலாம் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி ராமாயணம். அதனால் இதுவே போதுமானது, இந்த ராமாயண பாராயணமே போதுமானது. இதை கெடுக்கிற மாதிரி வேறு துஷ்ட சங்கம், வேறு ஏதாவது சத்சங்கன்ற பேரால் எதனா வந்தால் கூட கெடுக்கிற மாதிரி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கூடாது. இல்லை இது கெடுக்கிற மாதிரி ஒரு துஷ்ட சங்கம் வந்தால் கூட, சத்சங்கமே ஆனாலும் இது கெடுக்கிற மாதிரி ராமாயண பாராயணத்தை விட்டு நீ அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிட்டா கூட, அப்போ இதை நான் விட்டு தானே அதை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இது கெடுக்கிற மாதிரி வேறு சத்சங்கம் கூட நம்மளுக்கு வேணாம்.
அப்போ இது சத்சங்கமே வேணான்னும் போது இது கெடுக்கிற மாதிரி அசத் சங்கம் வந்தது சொன்னால், துஷ்ட சங்கம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம திரும்பி பார்ப்போமா? சட்டை கூட பண்ண மாட்டோம். அதனால் நம்ம ஒன்றில் உறுதியாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, இது நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ சில பேர் கேட்கலாம், உங்களுக்காவது ராமாயணம் சான்ஸ்கிரிட் படிக்க வருது, நீங்கள் படிக்கிறீங்க, நாங்களாம் என்ன பண்ணுறதுன்னா, ஏன் தமிழில் இருக்கேன் சாதாரணம் படிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேணாம். நான் அடியேன் பாராயணம் பண்ணதை நீங்கள் அப்படியே புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணுங்க போதும். உங்களுக்கு படிக்க வரலாம் பரவாயில்ல, ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே வாய் அசைக்க செய்யும். நீங்கள் பாராயணம் பண்ணுற என்ன ஆசை உண்டாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சிரவணம் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாராயணம் பண்ணுன்ற ஆசை உண்டாயிடும். அப்போ சரளமாக உங்களுக்கும் பாராயணம் படிக்க நாப்பழக்கம் தான் அது. நல்லா படிக்க தன்னாலே உங்களுக்கு சுலபமாக, நான் தான் படிக்கிறேன், நான்லாம் அந்தளவுக்கு படிக்கலை, என்னை விட அருமையாக படிப்பீங்க நீங்களே. அதனை பழக்கத்தில் கொண்டு வந்தோன்னா தாராளமாக படிக்கலாம், பெரிய விஷயமே இல்லை. அப்போது படிக்க அது அர்த்தம் புரியுதா இல்லையா, நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அப்படியே பாராயணம் பண்ணி போயினே அவ்வளோதான். பகவான் பார்த்து மற்றலாம். அதனால் இப்போ ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் கோட்டை விட்டேனே, இப்போ இஸ்கான் கோயிலுக்கு போகிறது கோட்டை விட்டுட்டேனே, நான் அப்புறமா இப்போ ஹரே ராம கிருஷ்ணா சொல்கிறது கோட்டை விட்டுட்டேன்னு. அந்த டைம்லாம் நான் ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கேன். நான் எதையுமே கோட்டை விடல. அத்தனை பலனும் இந்த ராமாயணம் எனக்கு கொடுத்துருன்ற நம்பிக்கை இருக்குது. அது கொடுத்துருச்சு. அந்த அளவுக்கு உற்சாகமாக நான் அனுபவித்தேன். அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணால் என்ன சந்தோஷமாக அந்த ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் என்ன சொல்லுவேன், அந்த சந்தோஷம் நான் இங்கே பட்டாபிஷேகம் பாராயணம் பண்ணும்போது நான் அனுபவித்தேன். அந்த சந்தோஷத்தை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போதும், நம்ம உண்மையான ஊழியனாக பகவானுக்கு இருந்தால் தான் பகவான் ரொம்ப பிடிக்கும். உண்மையான ஊழியனாக இருந்தால் தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தியம் பத தர்மம் சர அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு இல்லையா. இந்த பாகவத தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். தர்மம் சர சத்தியம் பத, பகவானத்தில் எதுவும் மறைக்க முடியாது. அதனால் உண்மையாக தான் பேசணும். சரி, அதனால் ஏன் இது சொல்கிறேன்னா, நிறைய பேர் இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் வாய் வைக்கிறாங்க. பாகவதம் பாராயண மனத்துலேயும் போகிறாங்க, ராமாயண பாராயணத்துலையும் போகிறாங்க, எல்லாமே போகிறாங்க. ஆனால் எதுலேயுமே ஸ்திரமாக இல்லை, உறுதியாக இருக்க மாட்டாங்க. ஈவன் தீட்சை வாங்கணும்லாம் கூட, தீட்சை வாங்கின சில பெண்கள்லாம் கூட அடிக்கடி வேறு ஒரு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் செய்கிறாங்க. மற்ற கோயிலுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் எல்லாத்துலேயும் போய் எல்லாத்துலேயுமே எல்லா வழிபாடுகளையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க பார்த்தா அவங்க இது ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில் போகிறாங்க. கட்சியில் பார்த்தா செயல்கள்னால் அவங்க எல்லாருமே தான் செய்கிறாங்க. அப்போது நாங்கள் செய்ய மாட்டோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தீட்சை வாங்கணும்னா கூட எல்லாமே செய்கிறாங்க. வேறு அந்நிய தேவதை வணங்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதுவும் பிராமணர்களே அது பண்ணுறாங்க மெயினாக. பிராமணர்களாக சில லேடிஸ் மாமிலாம் கூட சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு தெய்வத்தை கும்பிட்டுருக்காங்க, பகவானை ஏற்றுன்னு இருக்காங்க, அவங்க தீட்சைலாம் வாங்கியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவங்க வேறு தெய்வத்தையும் எல்லாமே வழிபடுறாங்க. மற்ற சாமிகளையும் எல்லாத்தையும் போகிறாங்க வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், இந்த பயமாக இருக்குது இதெல்லாம் நினச்சி பாருங்க. அப்படிலாம் போனோம்னா இந்த தண்ணி நதி எப்படிலாம் ஓடுதோ அப்படி ஓடினா என்ன ஆகும், சமுத்திரத்தை சேராது இல்லையா. எங்கெங்கேயோ நதிகள் ஓடிந்தால் எவ்வளோ நதிகள் நதிகள் காஞ்சி போயிடுச்சு இன்றைக்கி. அப்போது நாம் நோக்கம் என்னென்னா பகவானிடத்தில் பக்தி உண்டாகிறது தான். பகவானிடத்தில் பக்தி உண்டாகிறது தான் நோக்கமே. அதனால் ஒரே வழியில் போகணும். அதுதான் அப்படின்னு ஃபாலோ பண்ணேன். அதனால் ராதா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, போகல. பட்டாபிஷேகம் மறுநாள் பண்ணேன். அந்த ராதா கல்யாணத்துக்கு போனால் என்ன சந்தோஷமோ அதை விட பன்மடங்கு சந்தோஷம் எனக்கு இங்கே கிடைச்சிச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.
ம் சரி. நான் இப்போ ராமாயணம் தான் வசதி, எனக்கு ராமாயணம் வசதி, மற்றவங்களுக்கு எது வசதியோ அந்த வசதி அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. சரி, ஓகே. இதை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம ராம ராம. எது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஞாபகம் வந்து டக்குன்னு மறந்துடுச்சு எனக்கு. அதாவது ஒரு விஷயம், நம்ம மேலே எப்படி சொல்கிறது, நம்ம ஆன்மீக வழியில் போகிறோன்னு சொன்னால் இதை வந்து அலட்சியப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களிடத்துலலாம் போய் உங்கள் சாதனை ரகசியத்தை சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், நான் இதை கடைப்பிடிக்கிறேன், எனக்கு இது நடந்தது, எனக்கு இந்த மிராக்கிள் நடந்தது, நான் அது நடந்தது. நான் வாக்கு அப்படியே துல்லம், நான் மனசு துல்லம் போய் சொல்லிடணும் அவசரப்படுத்தும். அது மாதிரி யார் இடத்துலும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அது மாதிரி ஷேர் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம் உண்டாகும். நம்ம அந்தரங்கமாக நமக்காச்சு பகவானுக்காச்சு அதை போய் 4 பேருக்கு ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரே விஷயத்தில் நம்ம மனசு ஈடுபடணும், ஒரே விஷயத்தில் மனசு ஈடுபடணும், அடிக்கடி மாறக்கூடாது. அது மற்றதில் வந்து ₹1,00,000 நம்மளுக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் சரி, கோடி ரூபாய் பிரயோஜனமாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து அப்படி மாறாமல் ஒரே விஷயத்தில் உறுதியாக ஈடுபடுறது தான் சிறந்த பக்தனுக்கு லட்சணம். சரி. ராம 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 ராம. श्री रामनाथ सिंह की जय. राम 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 राम.